ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த் OnePlus Ace3 இன்றைக்கி அஃபிஷியலாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் OnePlus Ace சீரிஸ் சைனாவில் தானே வரும், அதை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பட் ஆக்சுவலி Ace சீரிஸ் சைனாவில் தான் வரும். ஆனால் OnePlus 12R இந்தியாவில் வரும்ல, அந்த OnePlus 12R இந்த OnePlus Ace3 உடைய ரீபிராண்டு தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸ் தான் அப்படி நமக்கு OnePlus 12Rல இருக்க போகுது. அதனால் இப்போ சைனாவில் இந்த OnePlus Ace3ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸிங் வந்திருக்கு, அந்த டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனலில் நிறைய பேர் இன்னுமே ஜாயின் ஆகாமல் இருக்கீங்க. ஆக்சுவலி நியூ இயர் சேலில் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, நிறைய ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ட்ராப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி OnePlus 11R இந்தியன் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். OnePlus 11 விட OnePlus 11R தான் நிறைய பேர் விரும்பி வாங்கினாங்க. ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா அதோட ப்ரைஸிங்கும் நமக்கு 40,000 செக்மெண்ட்டில் ஃபீச்சர்ஸாகவும் நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட சக்ஸஸராக தான் இந்த OnePlus 12R அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் அடுத்ததாக வர ஜனவரி 23 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி லான்ச் டேட் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஸ்மார்ட் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Ace3 தான். ஸோ இன்றைக்கி சைனாவில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த OnePlus Ace3 தான் அடுத்ததாக இந்தியாவில் OnePlus 12R வரப்போகுது. ஸோ வரத்துக்கு முன்னாடி இப்போ சைனாவில் OnePlus Ace3ல என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதில் இந்த OnePlus Ace3 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 கலர் ஆப்ஷனில் 207 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.8 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் போல தான் OnePlus உடைய இந்த 12 சீரிஸ் அப்படின்னாலே வெயிட் நமக்கு 200 above கிராம்ஸ் தான் இருக்கும். அண்ட் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியாத ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். இதுவுமே அந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் பல்கான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான BOE உடைய ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி BOE இந்த AMOLED பேனல் அப்படின்றது ஃப்ளாக்ஷிப் பேனல் தான். OnePlus 12 சீரிஸ்லாம் கூட சைனாவில் இதே பேனல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பேனல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் இது போக இந்த பேனலில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4500 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இருக்குது. 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாமிங் ரேட் அண்ட் 2160 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாமிங் ரேட் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி கார்னிங் உள்ள கிளாஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus உடைய 12 சீரிஸ் அப்படின்னாலே டிஸ்பிளே பேனல் எப்போவுமே ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கும். ஸோ இந்த சீரிஸ்லையும் அதே மாதிரி ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு டிஸ்பிளே பேனல் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைலுடைய பேட்டரி பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 5500 mAh. ஸோ ஒரு 500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுக்கல. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அதே Snapdragon 8 Gen 2. ஸோ போன ஜென்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான், அதில் கவலையே வேணாம். LPDDR5X UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. பட் UFS 4.0 வந்து 1TB வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. மற்ற வேரியண்ட்லாம் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. டாப் நாச்சான ஒரு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 50 மெகா பிக்சல் சோனி IMX890 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி இந்த கேமரா தான் நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஏன்னா OnePlus 11Rலையுமே நமக்கு இதே மாதிரி 50:8:2 அப்படின்ற மாதிரியான கேமரா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் 12Rல இன்னும் ஏதாவது பெட்டரான கேமரா கொடுப்பாங்களா, இந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ இல்லைனா அல்ட்ராவைடு இன்னும் கொஞ்சம் ஹையர் மெகா பிக்சலில், இல்லை மேக்ரோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் எதுவுமே இல்லை. யூஸ்வலான 50 பிரைமரி அண்ட் 8+2 அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு இந்த OnePlus 12Rல ஆக்சுவலி OnePlus Ace3ல எனக்கு லைட்டாக கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போக அதர் ஃபீச்சர்ஸாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, NFC-க்கான சப்போர்ட் இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக் மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போவுமே இருக்காது. ஸோ இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் Android 14ஓட கலர் OSல ஆக்சுவலி அவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போது ஆக்சிஜன் OSல இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும். அண்ட் சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 12GB 256GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டுக்கு அவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் 2599 yuan, அதாவது 30,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸிங்க்கு இப்போதைக்கு சைனாவில் இந்த OnePlus Ace3 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சைனாவில் அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 11 லான்ச் பண்ண அதே 40,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேபி அதை விடவுமே கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட் செட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அப்படி செட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக OnePlus 12 செம்ம
அக்ரெசிவான ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கேமரா மட்டும் அந்த 3 கேமரா அதில் ஏதாவது ஒரு கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த OnePlus Ace 3 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் சூப்பரான ஃபீச்சர்ஸ். ப்ரைஸிங் மட்டும் அக்ரெசிவாக செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 11R மாதிரி ஒரு சக்ஸஸிவான ஸ்மார்ட் ஃபோனாக OnePlus 12R இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இருக்கா இல்லையா அப்படின்றத அடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம்.